ஒரு ஸ்டோரி சொல்றேன். அதை வச்சு நீங்க நாலேட்ஜ் வளர்த்துக்கோங்க. அதாவது ஒரு சின்ன கிராமம் தமிழ்நாட்ல, தெற்கு பகுதியில. அங்க ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வராங்க. எளிமையான குடும்பம். அங்க ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் வந்து அரவிந்து. சின்ன வயசுலயே அவனுக்குள்ள ஒரு எய்ம். அது மட்டும் இல்லாம அவன் கிராமத்துக்கு நான் பெருமை சேர்ப்பேன் அப்படின்னு ஊரெல்லாம் சொல்லி திரியறான். திரியல மட்டும் இல்ல, அவனோட ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு. சின்ன வயசுலேருந்து அறிவாளியாவும் இருக்கான். எல்லா பாடத்துலயும் முதல் பாடமும் நல்லாவே படிக்கிறான். ஆனா என்னன்னா, அவனுக்குள்ள ஒரு சைனஸ் இருக்கு. மத்தவங்ககிட்ட பேச தெரியாத ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்ல. வீட்ல மட்டும் நல்லா பேசுவான். ஆனா அவனுக்கு நெறைய திறமை இருக்கு. நல்ல அறிவான பையன் தான், நல்லா படிப்பான். இருந்தாலும் அவனுக்கான தேவையான ஒரு ஸ்கில் வந்து இல்ல. அவனோட குடும்பத்தோட வறுமை இன்னமும் அவன ஒரு மதிப்புமிக்க ஒரு ஆளாவே மத்தவங்ககிட்ட காட்டிக்க விரும்பல. அது மட்டும் இல்லாம அவனுக்குள்ள ஒரு தயக்கமும் இருந்துச்சு. ஒரு நம்பிக்கையும் இருந்தது அவன் நல்லா வருவான்னு. இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு தயக்கமும், ஒரு மத்தவங்ககிட்ட ஒரு பேச தெரியாத தன்மையும், அப்புறம் வந்து மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தேவையற்ற ஒரு நெகட்டிவ் வைப்லயே இருக்கிறான். அப்புறம் ஒரு நாள் பார்த்தா திடீர்னு ஒரு கவலையான செய்தி அவனுக்கு வருது. என்னதுன்னா, அவனுக்கு ஒரு 16 வயசு இருக்குது. அப்ப அவங்க அப்பா வந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் குடும்பம் வந்து முதல்லயே வறுமையில தான் இருக்காங்க. கஷ்டப்படுறாங்க. ஒரு விவசாய குடும்பம். ஒரு இடமும் அவ்வளவும் இல்ல. அதுவும் கொஞ்சம் தான் இருக்கு. விவசாயம் கொஞ்சம் தான் செய்ய முடியாது. இருந்தாலும் அவன் படிப்பையும் தொடரணும் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவன் விவசாயத்தையும் பார்த்துக்கிறான். காலையில நிறைய வேலையும் செய்றான். இரவு வந்து நல்லா படிச்சு முடிச்சுட்டு, அவனுக்கு கிடைக்கிற நேரத்தில படிச்சுட்டு, மீதி நேரம்லாம் வந்து வேலைய செஞ்சு குடும்பத்தையும் வந்து காப்பாத்துறான். அவனோட அந்த திறமைக்கு ஹார்ட் ஒர்க்கும் கண்டிப்பா வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி அவன் மனசுல தன்னம்பிக்கையும் இருக்கு. என்னதான் வேலை செஞ்சாலும் அவன் படிப்பையும் வந்து ஒரு பேலன்ஸே கொண்டு போறான். அதனால எல்லார்கிட்டயும் பாசமும் ஆகுறான். அப்புறம் குடும்பத்துக்கு தேவையான பணமும் வந்து அவனுக்கு கிடைக்குது. அதனால நல்லாவே நடக்குறான். மற்றும் நெறைய வந்து அவனுக்கு நல்லது நடக்குது. அது என்னதுன்னா, அவன் வந்து ஒரு வேலைக்கு ட்ரை பண்றான். அதாவது படிக்கிறப்பயே மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் ஆகணும். அப்புறம் வந்து மத்தவங்க ஊருக்கே வந்து பெருமை கொண்டு வர மாரி ஒரு வேலைய செய்யணும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்த சின்ன வயசுல இருந்தனாலேயே அவனுக்கு அதுக்கேத்த ஒரு வாய்ப்பும், ஹார்ட் ஒர்க்கும் அதுக்கான முயற்சியும் எடுத்தனாலேயே, சீக்கிரம் சுலபமா மட்டும் இல்ல, மிக சீக்கிரமாவும் வந்து கிடைக்குது. ஏன் அவன் நெகட்டிவ் வைப்ல மத்தவங்க பேசாம அந்த திறமை இருந்தாலுமே, அவங்க அப்பா இறந்த பிறகு மத்தவங்கட்ட பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமை வந்ததுனால, அவன் எல்லாத்தையும் வந்து கத்துக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பெரிய ஒரு தொழிலதிபர் ஆகுறதுக்கான முனைவு, அவனுக்கு மட்டும் அந்த தைரியம் வந்து கிடைக்குது. நம்பிக்கையும் அதுக்கப்புறம் தான் வருது. மத்தவங்ககிட்ட எப்படி பேசணும்? எப்படி மத்தவங்க வந்து கேம்பெயின் பண்ணணும்? ஒரு பொருள் எப்படி விலைக்கு வாங்கணும்? அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவன் வந்து அவன் லைஃப்ல வந்து அப்பதான் முதல் முறை வந்து கத்துட்ருக்கான். அதான் மிகப்பெரிய அவன் வாழ்க்கையில நடந்த ஒரு நல்லதும் கூட. மத்தவங்களுக்கு உண்மையாவும் இருக்கணும். அதே சமயத்தில நம்மள ஏமாத்த பார்த்தாங்கன்னா, அவங்ககிட்ட எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறான். அதே போல வந்து நடந்துக்கிறான்.